The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. யார் அந்த சூப்பர் முதல்வர் என்ற கேள்வியை தான் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எழுப்பியிருந்தார். இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் ஆர்கே நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஆர்கே. வணக்கம் விஜய். தர்மேந்திர பிரதான் பேசியதுல இந்த கல்வி நிதி மறுப்பு இதையெல்லாம் தாண்டி அவர் சொல்வது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. கையெழுத்திட வந்தவர்கள் சூப்பர் முதல்வர் பேச்சை கேட்டு கையெழுத்திடல அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் யாரை மையமாக வச்சு அப்படி பேசுறாரு? இந்த சூப்பர் முதல்வர் அப்படின்னு அவர் யாரை சொல்றாரு? ராபின் சர்மா சொல்றாருங்க. அவருடைய அட்வைஸ்ல தான் அதெல்லாம் நடந்திருக்கிறதாக பாஜக கருதுகிறது. ஏனென்றால் இப்போது ஒரு புது பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் வந்து திமுக கூட வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் தான் ராபின் சர்மா. ஐபேக்ல இருந்தவர் தான். அவரை மையப்படுத்தி தான் இந்த குற்றச்சாட்டு இருக்கிறதாக நான் அறிகிறேன். ஒன்று. இரண்டாவதாக அவர் சொன்னதுல ஒரு பகுதி வந்து முக்கியமான பகுதி, உண்மையான பகுதி கூட. அதாவது திமுகவிடம் இவர்கள் மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்காங்க. அதாவது நீங்க வந்து எண்ணிக்கையில கையெழுத்து போட்டுருங்க, நீங்க பண்றது என்ன வேணா பண்ணிக்கங்க, அப்படி ஒரு வாக்குறுதியும் கொடுத்தாரு. அதையும் வந்து அவர் ஏன் மறைக்கிறார் என்றால் காரணம் கிடையாது. அவர் அப்படி சொல்லி இருக்கிறதாக வாய்ப்பு இல்லை என்று தான் அவர் அங்கே பேச முடியும். அவர் கொடுத்த வாக்குறுதி என்றால் நீங்க என்இபியில கையெழுத்து போடுங்க, நீங்க என்ன வேணா செய்து கொள்ளுங்கள். இதுதான் அவருடைய ஆக்சுவல் வார்த்தையா இருந்தது. அவருடைய ஆங்கில வார்த்தைகள் நான் ரிப்பீட் பண்றேன். ஆனால் அப்போது திமுகவுக்கு இருந்த சந்தேகம் எல்லாம் வந்து நாம் இப்போது வந்து இதற்கு இசைவு தெரிவித்து கையெழுத்து விட்டு விட்டால் இது ஒரு பெரிய கேம்பெயினாகவே 2026 வந்துருமே என்ற அந்த ஐயம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் தர்மேந்திர பிரதான் கூறும்போது அவருடைய பிரச்சனை என்னென்றால் என்இபி எப்படியாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் என்றதுதான். அதாவது இப்போ வந்து வட இந்தியாவில் ஒன்றும் 2 பாஷையோ 3 பாஷையோ யாரும் ஒன்றும் கத்துக்கல. இருந்தாலும் அங்க வந்து என்இபி இம்ப்ளிமெண்டேஷன் என்ற பெயரளவில் இருக்கிறது போல நீங்களும் தமிழ்நாட்டில் இது வந்து கையெழுத்துடுங்க, உங்களுக்கு ஃபண்ட்ஸ் நாங்க கொடுத்துறோம், ஃபண்ட்ஸ் தானே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, ஃபண்ட்ஸ் நாங்க கொடுத்துறோம், என்இபியில கையெழுத்து போடுங்க. இது இப்படித்தான் பேச்சுவார்த்தைகள் இருந்தது. இந்த ஒரு பேச்சுவார்த்தையினுடைய ஒரு பின்னணியில் தான் அவர் வந்து இந்த அளவுக்கு காட்டமாக பேசுகிறார் என்று நான் கருதுகிறேன். இதெல்லாம் உண்மைதான். இதுல நம்ம கவனிக்க வேண்டியது, இப்ப தர்மேந்திர பிரதான் சொல்வது வந்து முதலமைச்சரை தாண்டி ஒரு சூப்பர் முதலமைச்சர் இருக்கிறார், அவர் தான் இதை தடுத்துட்டார் அப்படின்னு சொல்ல வரார். இப்ப அரசியல்வாதம் வேறொரு இடத்துக்கு நகருகிறது. இப்ப தமிழ்நாடு அரசு, திமுக அரசின் நிலைப்பாடு அப்படின்னா அவங்க மும்மொழி கொள்கையை எதிர்ப்பாங்க, இருமொழி கொள்கை தான் அரசினுடைய நிலைப்பாடு. புதிய கல்விக் கொள்கை குறித்து ஏற்கனவே அவங்க விமர்சனத்தை எழுப்பி இருக்கிறாங்க, கோரிக்கை மனுக்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இப்போது அவர் சொல்வது தமிழகத்துல ஒரு சூப்பர் முதலமைச்சர் இருக்கிறார், அவர் தான் தடுத்துட்டார் அப்படின்றது வந்து அது ஒரு பெரிய விவாதம் இல்லையா? நிச்சயமாக பெரிய விவாதமாக தான் இருக்கும். அதாவது இது பேச்சுவார்த்தை நடந்தது. தர்மேந்திர பிரதானும் நபர்களும் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தது உண்மைதான். ஆனால் அதன் பிறகு தமிழகத்துக்கு வந்து முதல்வரோடு கலந்தாலோசித்த பிறகுதான் இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி இருக்கிறதே இது அவர்கள் ஆரம்பிச்சது. இது சூப்பர் சீஃப் மினிஸ்டர் சொல்றதே அந்த அனலிஸ்ட் அவர் சொன்னாரு. ஆனா அவருக்கு இதுல பெரிய பங்கு இருக்கிறதா எனக்கு தெரியவில்லை. டிசிஷன் எடுத்தது சிஎம் இருக்க வேண்டும் என்று எனக்கு அதை ஐ எம் நாட் பிரிவி டு தோஸ் டிஸ்கஷன். என்ன பொறுத்தவரை அப்படிதான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்களுடைய குற்றச்சாட்டு வந்து ஒரு கேப்டன் எடுத்து வசதியா இருந்தது, அதனால நீங்க செய்கிறார்கள். என்னுடைய கேள்வி உள்ளதான், நீங்க வந்து இந்த அளவுக்கு உண்மையை பேசுற ஒரு நபராக ஒரு மத்திய அமைச்சர் இருக்கிறார் என்றால் பாக்கி இருக்கிறத சொல்ல வேண்டியது தானே. நீங்க எண்ணிக்கையில கழித்து போடுறீங்க, என்ன வேணா செய்யுங்க வாக்குறுதி கொடுத்தது வந்து நீங்க வந்து அந்த பாராளுமன்ற சொல்றது உங்களுக்கு என்ன கெட்டு போச்சுன்னு நான் கேட்கிறேன். இவ்வளவுதானே. நீங்க இதேதான் எல்லா மாநிலங்களும் செய்து கொண்டிருக்கிறது. வடக்கில் இருக்கிற மாநிலங்கள் 9 மாநிலங்கள், இந்திய மாநிலங்கள் இதேதான் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப அதை நீங்க சொல்லிக்க வேண்டியதானே. நாங்க இதுதான் சொன்னோம், அதாவது நீங்க எண்ணிக்கையில கைது போட்டுருங்க, அப்படி என்ன வேணா செய்யுங்க அப்படின்னு அதற்கு கூட தமிழக அரசாங்கம் வந்து ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னா நல்ல ஆர்குமெண்ட் தான் இருக்கிறது. திரு ஆர்கே, இந்த PM ஸ்ரீ திட்டம் தொடர்பான விவாதம் வந்தபோது நீங்களே பலமுறை விவாதங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாடு அரசு சார்பாக என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, PM ஸ்ரீ திட்டம் குறித்து அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவது குறித்த எங்களது நிலைப்பாடு என்பது, நாங்க ஒரு கமிட்டியை அமைக்கிறோம், எங்களுடைய குழு பரிந்துரைக்கிறதன் அடிப்படையில் நாங்க கையெழுத்திடுகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்ததாகத்தான் மாநில கல்வி அமைச்சரும் சொன்னாரு. அதன் பிறகு அந்த முதல் பத்தியில் இருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை, அந்த பத்தி தான் எங்களுக்கு சிக்கல், நீங்க அதை எடுத்துட்டு எங்க கல்விக் கொள்கையை வைத்தால் இந்த திட்டத்தில் கையெழுத்திடுவதற்கு நாங்கள் ஒப்புதல் தர தயாராக இருக்கிறோம் அப்படின்றதான் இவங்க நிலைப்பாடா இருந்தது. ஆனா தர்மேந்திர பிரதான் சொல்றது வந்து ஒரே ஒரு தனிப்பட்ட நபர்
அவர் சொல்ற அந்த சூப்பர் முதலமைச்சர் அவரின் விருப்பத்திற்காக இப்ப யூ டர்ன் அப்படின்னு பிரச்சனையை ஏதோ ஒரு தனிப்பட்ட நபரின் விருப்பு வெறுப்பு மாதிரி சொல்றாரு. இப்ப தமிழ்நாடு அரசு கொடுத்த விளக்கத்தை அவர் ஏற்க மறுக்கிறாரா? நிச்சயமா. அதாவது நம்ம வந்து திரைமுறையில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கோம். அந்த எல்லா விஷயங்களுக்கும் நம்ம வந்து நமக்கு ஆக்சஸ் இருக்காது, என்ன நடக்கும்னு தெரியாது. இந்த இஷ்யூ வந்து தமிழக முதலமைச்சர் இந்த டிசிஷன் எடுக்கவில்லை, இல்லை என்று திமுக கட்சியை இந்த முடிவை எடுக்கவில்லை, யாரோ எடுத்திருக்கிறார்கள் என்று கொண்டு போக வேண்டியதா இருக்கிறது தான் நான் கருதுறேன். அப்படி கொண்டு வந்தால் இந்த இஷ்யூனுடைய கிரெடிபிலிட்டியை அழிக்க முடியும். அப்படி இஷ்யூனுடைய கிரெடிபிலிட்டியை தான் இவர் வந்து கொஸ்டின் பண்றாரு. அதாவது நீங்க இந்த இஷ்யூ எடுத்துருக்கீங்க, ஆனா உங்களுக்கு பெரிய இது கிடையாது, நீங்க வந்து யாரோ சந்தோஷம் நீங்க இந்த மாதிரி எடுக்கிறீங்க, அப்படி கொண்டு வர்றது பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். இது நிச்சயமா ஒரு பெரிய கேம்பெயின் தான். தமிழகத்தை பொறுத்தவரை பல இடத்துல நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இருமொழி கொள்கை என்பது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக மாறி இருக்கிறது என்று நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். கர்நாடகத்திலும் பெரிய இஷ்யூவாக மாறி இருக்கிறது. நன்றி. அவர்கள் இப்போ பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.